strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆஸ்திரேலியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா 2 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அட் கலே நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா பை இன்னிங்ஸ் அண்ட் 242 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இது அவங்களோட 9th டெஸ்ட் வின் இன் ஸ்ரீலங்கா பிளஸ் 4th highest test victory. So definitely Australia will be so happy. ஏன்னா நம்ம எப்படி சப்கான்டினென்ட் டீம்ஸ் வந்து சீனா கண்ட்ரீஸ்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்போமோ, அதே மாதிரி ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா சப்கான்டினென்ட்ஸ்ல போய் அந்த ஒரு ஸ்பின் சேலஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அதை எப்படியாவது டாமினேட் பண்ணி வின் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ டெஃபினட்டா இந்த ஒரு விக்டரி அவங்களுக்கு செம்ம ஸ்வீட்டா இருந்திருக்கும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் தே வில் பி சோ டிசப்பாயிண்டட் பிகாஸ் அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. புரியுது அவங்களுக்கு? இப்பதான் நியூசிலாண்டை 2-0 வந்து அவங்க ஹோம்ல தோக்கடிச்சாங்க. பிளஸ் லாஸ்ட் 2 இயர்ஸா ஸ்ரீலங்கா ஹோம்ல சூப்பரா எல்லா டீமையும் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில டெஃபினட்டா கொஞ்சம் ஃபைட் கொடுத்துருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, பட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிலோ பாரா இருந்தது. கண்டிப்பா ஸ்ரீலங்கன் பீப்புள், ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் வில் பி சோ டிசப்பாயிண்டட். ஆஸ் அ ஒரு யூடியூபரா எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தேன் ஆக்சுவலா ஸ்ரீலங்கா மேல, பட் ஐ வாஸ் ஆல்சோ டச் வித் டிசப்பாயிண்டட். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வேணா அவங்க கோட்டை விட்டுருக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆஸ்திரேலியா ஹேவ் லிட்டரலி டாமினேட்டட் திஸ் டெஸ்ட் மேட்ச் தான் நம்ம சொல்லியே ஆகணும் மக்களே. ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு தெம். ஸோ கண்டிப்பா அதை நம்ம சொல்லி ஆகணும். அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தான் நிறைய இருக்குன்னு சொல்ல முடியும், ஸ்ரீலங்காவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் உஸ்மான் கவாஜா கம்மிங் இன்டு த ஃபார்ம் வித் பேங்க்னு தான் சொல்ல முடியும். அவரோட முதல் டபுள் 10 இன் டெஸ்ட் கிரிக்கெட் அச்சீவ் பண்ணாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம். பிளஸ் ஸ்டீவ் ஸ்மித்தோட 35th டெஸ்ட் ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், ஜோஸ் இங்கிலீஷ் அவரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லேயே வந்து பாத்தீங்கன்னா மேட் இன் 10 அடிச்சதா இருக்கட்டும், குனேமேன் கரெக்டா ஆஸ்திரேலியா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல அவர் எடுத்துட்டு வருவாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் 9 விக்கெட்ஸ் இந்த டெஸ்ட் மேட்ச்ல எடுத்தாரு. பிளஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 5 எடுத்தாரு. அண்ட் நேதன் லைன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 3 விக்கெட்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 4 விக்கெட்ஸ், லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். பிளஸ் டிராவிஸ் ஹெட்டோட சூப்பர் 57 நம்ம மறக்கவே கூடாது அந்த டே 1. ஸோ நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, புரியுதா உங்களுக்கு? பட் ஸ்ரீலங்கான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா சந்திமல் ஒரு 70 அடிச்சாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா வேண்டஸே ஒரு 50 அடிச்சாரு. வேண்டஸே கிட்ட நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கணும்? விக்கெட்ஸ் தான். அப்கோர்ஸ் அவர் அடிச்ச 50க்கு நம்ம கிரெடிட் கொடுப்போம், தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பட் ஆனா அவர்கிட்ட இருந்து விக்கெட்ஸ் தான் அதிகமா எதிர்பார்த்தோம். பட் ஸ்ரீலங்கன் போலிங் வாஸ் லிட்ரலி மிசரபிள் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு கலே விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜென்ரலா இந்த விக்கெட்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், ஃபர்ஸ்ட் 2 days நல்லா இருக்கும் ஃபார் பேட்டிங், அப்புறம் போக போக பால் திரும்ப ஆரம்பிக்கும். ஆப்வியஸ்லி பேட்டிங்கும் நல்ல பிச்சா இருந்தாலுமே ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதெல்லாம் நீங்க பேக் ஃபுட்ல போய் ஸ்பின்னர்ஸ் ஆட முடியும், புரியுதா உங்களுக்கு? அந்த வகையில் ஆஸ்திரேலியா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாஸை வின் பண்ணாங்க. வின் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்ல முடியும். 654 ரன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இட்ஸ் அ ஹியூஜ் ஸ்கோர், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அது ஏன்னா சப்கான்டினென்ட்ல நீங்க 600 மேல அடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா போக போக அந்த ஆப்போனன்ட் டீமுக்கு பேட்டிங் ஆட போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுதான் எக்ஸாக்ட்லி ஸ்ரீலங்காக்கு ஆச்சு. பட் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் மக்களே. என்னதான் பேட்டிங் ட்ராக்கா இருந்தாலும் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் ஜென்ரலா வந்து நல்லா போடுவாங்க இந்த கண்டிஷன்ஸ்ல. ஸோ அவங்கள கவுண்டர் அட்டாக் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கு தான் டிராவிஸ் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா சப்கான்டினென்ட்ல ஆஸ்திரேலியாவுக்கு ஓப்பனிங் இறங்குவார். நீங்க ஆஸ்திரேலியால சாம் கொன்ஸ்டாஸ் ஓப்பனிங் இறங்கி பார்த்திருப்பீங்க, மெக்ஸ்பினி ஓப்பனிங் இறங்கி பார்த்திருப்பீங்க. ஆனா சப்கான்டினென்ட் வரும்போது ஏன் டிராவிஸ் ஹெட் ஓப்பனிங் ஆடுவார்னா அந்த இனிஷியல் குயிக் ரன்ஸ்ன்றது ரொம்ப தேவை சப்கான்டினென்ட்ல, புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவர் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 40 balls 57 வாஸ் சோ குரூஷுவல். அவர் வந்து அந்த மாதிரி ஃப்ளூவெண்டா விளையாடுறதுனால பாத்தீங்கன்னா அதர் எண்ட்ல உஸ்மான் கவாஜானால கொஞ்சம் டைம் எடுத்துக்க முடிஞ்சது, ஒரு ஃப்ளூவெண்டான இன்னிங்ஸ் விளையாட முடிஞ்சு. ஜென்ரலா உஸ்மான் கவாஜா இஸ் அ வெரி குட் பிளேயர் அகைன்ஸ்ட் ஸ்பின்னுங்க. அகைன்ஸ்ட் அஸ்வின் வேணா ஒரு திணறி இருக்கலாம், பட் அபார்ட் ஃப்ரம் தட் அதர் ஸ்பின்னர்ஸ் கிட்ட டெஃபினட்டா ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஓப்பனிங்லேயே அந்த 92 runs பார்ட்னர்ஷிப் வாஸ் சோ க்ரூஷியல். அதுக்கப்புறம் 57ல ஹெட் அவுட் ஆயிட்டாரு. லாபிஷிலி வில் பி சோ டிசப்பாயிண்டட்ங்க பிகாஸ் 20 runsல அவுட் ஆயிட்டாரு. இது ஒரு நல்ல ட்ராக். கொஞ்சம் ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா இவருமே ஒரு 100 அடிச்சிருக்கலாம். ஹி வில் பி சோ டிசப்பாயிண்டட், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அப்புறமா வந்தாரு நம்ம தலைவர் ஸ்டீவ் ஸ்மித். ஸோ ஸ்டீவ் ஸ்மித்தும் சரி ஆஸ் வெல் அஸ் உஸ்மான் கவாஜா 2 பேருமே சேர்ந்து ஒரு மேமத்தான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 230-40 runs பார்ட்னர்ஷிப். அண்ட் அவங்களுக்கு நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாங்க மக்களே. ஒரு பக்கம் ஸ்டீவ் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா அவரோட 35th டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் அடிச்சிட்டாரு, 141 runs, ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ். எனக்கு என்ன ஸ்டீவ் ஸ்மித் கிட்ட பிடிச்சிருந்ததுன்னா த வே அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணது ஸ்பின்னர்ஸ். வந்தோடனே பாத்தீங்கன்னா அவர் வந்து செட்டில்லாம் ஆகலாங்க, வந்தோடனே ஏறி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸ்பின்னர்ஸ், செட்டிலே ஆக விடல. ஸோ தட் வாஸ் அ குட் டாக்டிக் ஃப்ரம் ஸ்டீவ் ஸ்மித். நல்லா பாத்துக்கோங்க, இனிஷியல் 60-70 runs அவர் குயிக்கா அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் he took his time. ஸோ தட் வாஸ் அ வெரி கிளவர் இன்னிங்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்தோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுல கிளியரா தெரிஞ்சுது. ஸோ அவர் 150ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கவாஜாவும் சரி ஜாஸ் இங்கிலீஷும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, மோர் தென் 140 runs. அண்ட் அப்புறம் கவாஜா வந்து பாத்தீங்கன்னா 232 runsல அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவரோட முதல் மேட் இன் டபுள் 10. ஸோ டெஃபினெட்லி யூ வில் பி வெரி ஹாப்பி. பிளஸ் 16th டெஸ்ட் செஞ்சுரி வேற அகேன்ஸ்ட் இந்தியா ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஹோம்ல. உங்களுக்கே நல்லா தெரியும், கடைசி மேட்ச்ல தான் ஒரு 50 போட்டாரு. அபார்ட் ஃப்ரம் தட்
லாஸ்டா ஒரு ஃபியூ டெஸ்ட் சீரிஸாவே கவாஜாவோட பொசிஷன் வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டினபிளா இருந்துச்சு. இதுதான் கடைசி ஆப்பர்ச்சுனிட்டியா, ஏன்னா WTCக்கு அப்புறமா அவர் ரிட்டையர் ஆயிடுவாருன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வருது. பிகாஸ் அவரும் கிட்டத்தட்ட 37-38 இயர் ஓல்ட். பட் கரெக்டான டைம்ல அவர் ஃபார்முக்கு வந்ததா இருக்கட்டும், ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சது அவருக்கும் ஹெல்ப் ஆக போகுது. அட் சேம் டைம் ஆஸ்திரேலியன் டீமுக்கும் அது ஹெல்ப் ஆக போகுது. ஸோ definitely Australia will be very happy seeing Usman Khawaja getting huge runs. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட முதல் டெஸ்ட் மேட்ச்லேயே மேட் இன் 10 சூப்பர் 100ங்க. என்னதான் இருந்தாலும் ஸ்ரீலங்கால போய் நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே 100 அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. பிளஸ் அவங்க பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க, அவங்களும் they were so delighted seeing their son scoring a century in maiden test match. ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பரா. அண்ட் ஆப்வியஸ்லி கேரி ஒரு யூஸ்ஃபுல் 46 அப்படின்னு அடிச்சு ஒரு 654 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்கா போலிங் எடுத்துக்கிட்டோம்னா நிஜமாவே டிசப்பாயிண்டிங் போலிங் பெர்ஃபார்மன்ஸ் மக்களே. நல்லா ஞாபகம் ஆப்வியஸ்லி இந்த கண்டிஷன்ஸ்ல ஸ்பின் தான் டாமினேட் பண்ண போகுது. அதனாலதான் ஸ்ரீலங்காவும் 3 ஸ்பின்னர்ஸ் வச்சு போனாங்க. ஓகே, தியர் மெயின் ஸ்பின்னர் பிரபாத் ஜெயசூர்யா, செகண்ட் வந்து நிஷாந்த் பெரிஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வேண்டஸி லெக் ஸ்பின்னர். ஸோ அந்த வெரைட்டி இருக்கு, ஒரு லெஃப்ட் ஆர்ம், ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு லெக் ஸ்பின்னர். கண்டிப்பா அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆஸ்திரேலியாவும் கிட்டத்தட்ட அப்படிதான் போனாங்க. ஏன்னா குனேமன், மர்ஃபி இருந்தாரு அண்ட் லயன் தான் மெயின் ஸ்பின்னர். ஸோ அவங்க கிட்ட வந்து 2 ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லெக் ஸ்பின்னரோ இல்ல ஒரு சைனாமேன் போலரோ எல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போதும். பட் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் வெரைட்டியோட போனாங்க. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்களால வந்து ரிசல்ட்ஸை கொண்டு வர முடியல சொல்ல முடியும். 3 ஸ்பின்னர்ஸுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. அதாவது 180 ரன்ஸ் 200 ரன்ஸ் எல்லாம் ஆக்சுவலா கொடுத்தாங்க. லாஸ்டா 3 விக்கெட்ஸ் எடுத்துருக்கலாம். பட் ஆஸ்திரேலியா 654 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. ஸோ அதுல என்ன யூஸ் இருக்கு? அந்த 3 விக்கெட்ஸ் ஜஸ்ட் காலம்ல தான் பார்க்க முடியும் தவிர ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னரும் வந்து போடல சரியா. அட் சேம் டைம் எக்ஸ்பெக்டட் ஸ்பின்னர்ஸ் லைக் ஜெஃப்ரி வேண்டஸியா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நிஷாந்த் பெரிஸா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விக்கெட் எடுப்பாங்களான்னு பார்த்தோம். பட் அவங்களும் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா போட்டாங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, ஐ வாஸ் லிட்டில் பிட் டிசப்பாயிண்டட் வித் தனஞ்சய் டி சில்வா கேப்டன்ஷிப்ங்க. 4 போலர் தாங்க போட்டிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. 60 ஓவர் பிரபாத் ஜெயசூர்யா, மிச்ச ஸ்பின்னர்ஸ் எல்லாம் 42 ஓவர் 40 ஓவர். ஏங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல, தனஞ்சய் டி சில்வாவே நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தானே, அவர் வந்து போட்டிருக்கலாமே. அதே மாதிரி வந்து கமிந்து மெண்டிஸ்க்கும் கொடுத்துருக்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்போனன்ட் பெரிய ஸ்கோர் அடிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா இல்ல டக்குன்னு ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் வந்து போட விடணும். ஆக்சுவலா தனஞ்சய் டி சில்வா, கமிந்து மெண்டிஸ் ஷேர் பண்ணி அவங்க ஒரு 15 ஓவர் போட்டிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒர்க் லோடாவது கம்மியா இருக்கும். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் சரி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா பாடி ஆடிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது டெஃபினட்டா ஒரு கான்சென்ட்ரேஷன் டிஸ்டர்ப் பண்றதுக்கு இவரே வந்து போட்டிருக்கலாம், இல்ல கமிந்து மெண்டிஸ் கூட கொடுத்துருக்கலாம். சரி, அன்லஸ் தனஞ்சய் டி சில்வாக்கு ஏதாவது இன்ஜுரி இருக்கு, அவரால் போட முடியாது அப்படின்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா டெஃபினட்டா கேப்டன்ஷிப்ல மிகப்பெரிய ஒரு எரர் பண்ணிட்டாரு தனஞ்சய் செல்வா. டெஃபினட்டா அவரும் சரி கமிந்து மெண்டிஸும் கொஞ்சம் ஃபியூ ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெஃபினட்டா போட்டிருக்கணும். இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா மற்ற போலர்ஸ்லாம் அட்டி வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கும் என்ன ஒரு ஃபீல் வருதுன்னா, அசிதா ஃபெர்னாண்டோனால ஒரே ஒரு ஃபாஸ்ட் போலர் தான் இருக்காரு. அவரால் கொஞ்சம் ஓவர் தான் போட முடியும். அவர் ஆடிட்டா 3 ஸ்பின்னர் எப்படி போடுறாங்கன்றது ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஸ்பின்னர் வந்து போட்டாலுமே இப்படிதான் ஆடணும்ன்றதை அவங்களுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பெருசா புதுசா ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாமே தனஞ்சய் செல்வான்றதை நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? சோ ஐ வாஸ் லிட்டில் பிட் டிசப்பாயிண்டட் அவரோட கேப்டன்ஷிப்ல. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆப்வியஸ்லி அண்டர் பிரஷர்ல தான் உள்ள வராங்க. ஏன்னா 650 ரன்ஸ் விட்டுட்டாங்க. அண்ட் ஒரு பேட்டிங் டிஸ்பிளே தான் சொல்ல முடியும் மக்களே. 167 ஆல் அவுட், ஃபேண்டாஸ்டிக் போலிங் எஃபர்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. அதாவது ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பேசிக்ஸை கரெக்டா பண்ணாங்க. ஓகே, பிச்சு ஸ்பின் ஆகும் அது பாத்துக்கிட்டோம். நம்ம வந்து தூக்கி லைன்ல போட்டுக்கிட்டே இருப்போன்ற மாதிரி ஸ்டெம் டு ஸ்டெம் அவங்க பாட்டுக்கு லைன்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சில ஷார்ட் செலக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா கொஸ்டினபிளா இருந்தது ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும். அதாவது அவங்க வந்து லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட். அதாவது ஜென்ரலா ஸ்ரீலங்கன்ஸ் ஆர் த பெட்டர் பிளேயர்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின் சப்கான்டினென்ட் டீம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல அவங்க பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆனதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவங்க ஃபுட்வொர்க்கை யூஸ் பண்ணி நல்லாவே விளையாடுவாங்க. நியூசிலாண்டோட எல்லாம் மிச்சல் சாண்டர்லாம் நல்லா விளையாடுனாங்க. அப்படின்னும் போது குனேமேன விளையாடுறது என்ன பெரிய டிஃபிகல்ட்டா இருக்க போது அவங்களுக்கு. பட் மென்டலி அவங்க அவுட் ஆயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? மென்டலி நின்னா டேர்ன் ஆகும் அவுட் ஆயிடும் சொல்லிட்டு ரிவர்ஸ் ஸ்வீப், ஸ்லாக் ஆடுறேன், ஏறி வந்து ஆடுறேன், ஸ்லாக் பண்றேன்ட்டு சொல்லிட்டு ஷார்ட் செலக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப புவரா இருந்தது. நிறைய விக்கெட் அவங்களே கிஃப்ட் பண்ணாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆஸ்திரேலியன்ஸ்க்கு ஒண்ணுமே ஈஸியா இருந்துச்சு. ஸோ 167 அவங்க அடிக்கும் போதே நமக்கு நல்லாவே தெரியும் ஆஸ்திரேலியா போட்ட அந்த ஸ்கெட்ச்ல விழுந்துட்டாங்க. ஆஸ்திரேலியா என்ன நினைச்சிருப்பாங்க, டாஸை வின் பண்ணி பெரிய ஸ்கோர் அடிக்கிறோம், ஃபாலோ ஆன் கொடுக்குறோம், நம்ம ஒரு வாட்டி தான் பேட்டிங் ஆடுறோம், 2 வாட்டி ஆடி ஸ்ரீலங்கா ஆட விட்டு தோக்கடிக்கிறோம் அப்படின்றத அவங்க நினைச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி அதான் நடந்துச்சு. ஸோ திருப்பி ஃபாலோ ஆன் கொடுத்தாங்க. 247 தான் அடிக்க முடிஞ்சது ஸ்ரீலங்கானால. அதுல வந்து பாத்தீங்கன்னா வேண்டஸே ஒரு 50 அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சந்திமல் ஒரு 72 அடிச்சாரு. மற்றபடி அனதர் புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ல முடியுங்க. ஸோ ஃபாலோ ஆன்ல 242 ரன்ஸ் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியா தரமா பீட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்ஸ்மேன்ஸ் வில் பி சோ டிசப்பாயிண்டட். ஆஞ்சலோ மேத்யூஸ்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்னும் போதுல அவரோட டிஃபென்ஸ் அவர் ட்ரஸ்ட் பண்ணி விளையாடி இருக்கணுமோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா அந்த ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் விளையாடலாம் நீங்க, அது ஒன்ஸ் செட் ஆனதுக்கு அப்புறம். பட் ரொம்ப அந்த ஷாட்ஸ்ல தான் அவங்க ரொம்ப டிபெண்ட் பண்ணா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எட்ஜில் அவுட் ஆறாங்க, பேட்ல போட்டு போகுது. சோ நிறைய விஷயங்கள் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன்பா அவசரப்படுறீங்க, நீங்க ஒரு நார்மல் டெஸ்ட் இன்னிங்ஸே விளையாடுங்களேன். ஏன்னா சந்திமல் அதை காமிச்சாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. தினேஷ் சந்திமல் பாத்தீங்கன்னா சில ஷாட்ஸ் எல்லாம் ஆடினார், ரிவர்ஸ் ஸ்வீப் அதெல்லாம் ஆடினார். பட் அட் த சேம் டைம் ஹி ஷோட் சம் பேஷன்ஸ்.
கமிந்து மெண்டிஸ் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல he was so unlucky. ஓகே, ஸ்டாங்கிள் டவுன் தி லெக். ஓகே, செகண்ட் இன்னிங்ஸ்ல செம்மையா விளையாடிட்டு இருந்தாரு, 25 balls 32 அக்ரெசிவா ஆடிட்டு இருந்தாரு. குனேமேனை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. அதான் ரன்ஸ் வருதுன்னும் போது நீ தூக்கி தான் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. டவுன் த ட்ராக் போயிட்டு கிரவுண்டோட ஆடுங்களேன், ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணுங்களேன். ஏன் மத்த டீமோட ஆடும் போது, ஏன் ஆஸ்திரேலியாவோட விளையாடும் போது அது வரல? ஏன்னா நீங்க மென்டலி அதை எடுத்துக்கிட்டீங்க, ஐயோ இந்த ஆஸ்திரேலியா டீம் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு. ஆனா நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த டீம்ல ஸ்டார்க் அண்ட் லயன் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு போலர்ஸ், தவிர குனேமேனும் மர்ஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூ மேட்சஸ் தான் ஆடி இருப்பாங்க, அதுவும் இந்தியால. புரியுதா உங்களுக்கு? சோ டெஃபினட்டா அவங்க மேல அவங்க பிரஷரை போட்டுருக்கலாம். அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸும் ரொம்ப டிசப்பாயிண்ட். ஏன்னா பிரபாத் ஜெயசூர்யா அவர் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருந்தது. மேபி டாஸ் தோத்ததுனால டே 1ல ஒரு பெருசா பர்ச்சேஸ் கிடைக்கலையான்னு என்னன்னு தெரியல. பட் நிஷாந்த் பெரிஸ் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒரு ஸ்பெல்லுங்க. ஏன்னா அவரோட ஆஃப் ஸ்பின் ரொம்ப ஆர்டினரியா இருந்தது. மேபி நியூசிலாண்டோட விளையாடும் போது அந்த பிச்சில் கொஞ்சம் இன்னுமே டேர்ன் இருந்திருக்கும். பட் இந்த விக்கெட்ல சின்ஸ் அவங்க டாஸ் தோத்ததுனால அவரும் இன்எஃபெக்டிவா ஆயிட்டாரு. ஜெஃப்ரி வேண்டர்ஸே அப்பப்போ சில பால் சூப்பரா போட்டாரு. அதாவது இந்த 3 ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது வேண்டர்ஸே வாஸ் லிட்டில் எஃபெக்டிவ்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ அதனால நெக்ஸ்ட் மேட்ச் அவங்க வந்து ஏதாவது காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணுவாங்களான்றதெல்லாம் எனக்கு தெரியல. இந்த காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிளிக் ஆயிருக்கு. ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச்ல எல்லாத்தையுமே மாத்துருமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல தே ஷுட் கோ வித் சேம் ஸ்பின்னர்ஸ் பட் வித் டிஃபரண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் சொல்லுவேன். பிளஸ் அவங்க பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் தனஞ்சய் டி சில்வாவா இருக்கட்டும், இல்ல கமிந்து மெண்டிஸா இருக்கட்டும், அவங்களும் வந்து போலிங் போடணுங்க. நீங்க 4 போலர் மட்டுமே வச்சுட்டு ஒரு போலர் 60 ஓவர், ஒரு போலர் 40 ஓவர் போட்டா வேலைக்கே ஆகாதுன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்க போட்ட பிளான் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வந்து அமைஞ்சிருச்சு, எந்த டவுட்டுமே கிடையாது. அடுத்த மேட்ச் எப்படியாவது வின் பண்ணி சீரீஸை 2-0 தட்டி தூக்கணும் தான் பார்ப்பாங்க. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த மேட்சை வின் பண்ணி சீரீஸை லெவல் பண்ணணும்னு பார்ப்பாங்க. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க 2-0 சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்துட்டு வராங்க. ஸோ கண்டினியூஸா டெஸ்ட் மேட்சஸ் நீங்க தோக்க பாத்தீங்கன்னா உங்களோட கான்பிடன்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கும். ஏன்னா ஹோம்ல தோக்குறது உண்மையுமே கொடுமையான ஒரு விஷயம். எப்படி நியூசிலாந்து வந்து இந்தியாவுக்கு செக் வச்சாங்களோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா வந்து செக் வைக்கிறாங்க ஆக்சுவலி ஃபார் ஸ்ரீலங்கா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் செகண்ட் டெஸ்ட் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.